2026 ஆண்டுக்கான ஐசிசி சர்வதேச உலகக்கிண்ண 2020 தொடர் இலங்கை மற்றும் இந்திய மைதானங்கள் இடம்பெற்று வர நேரத்தில் இப்பொழுது சூப்பர் 8க்கான அணிகள் ஆல்மோஸ்ட் அநேகமான அணிகள் தெரிவாகி இருக்கின்றன. இன்னும் ஒருபடியாக பாகிஸ்தானுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற போட்டி இன்று இடம்பெறுகின்றது. இதற்கிடையில் இந்த உலகக்கிண்ண 2020 தொடரில் முக்கியமாக ஆஸ்திரேலியா செமிஃபைனலுக்கு வரும், அப்படி இல்லைன்னா சூப்பர் 8 இருந்து ஃபைனலுக்கு கூட வரலாம் என்று சொன்ன பலருக்கு மத்தியில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தாலும் கூட ஆஸ்திரேலியா இந்த தொடரிலிருந்து வெளியேறி இருக்கின்றது. இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய 2 அணிகளுக்கு எதிரான போட்டிகளிலையும் தோல்வியை சந்தித்து இலங்கை கிரிக்கெட்டினுடைய ஒரு விடயம் குறித்து நாங்கள் பேசலாம். குறிப்பாக இந்த உலகக்கிண்ண 2020 தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இலங்கை அணி சந்தித்திருந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடர், இலங்கையில் இடம்பெற்றிருந்த தொடரில் 3-0 என்ற கணக்கில் தொடரை இழந்திருந்தது இலங்கை. பல்லேக்கில மைதானத்தில் இலங்கை வீரர்கள் மோசமாக ரசிகர்கள் மத்தியிலே விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தார்கள் இந்த தோல்வி மூலமாக. இலங்கை அதுக்கு பிறகு இலங்கை கிரிக்கெட் மீதான நம்பிக்கை என்பது அற்ற ஒரு நிலைமைதான் காணப்பட்டது. ஆனால் 2020 மற்றும் உலகக்கிண்ண போட்டிகள் என்று வரும்போது இலங்கை வீரர்கள் சாதிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை மனதுக்குள் இருந்தாலும் கூட விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எழப்பட்டிருந்தன. அப்படியான தருணத்தில் இலங்கை அணியினுடைய முன்னாள் வீரர் 2014ஆம் ஆண்டு தான் தலைவராக இருக்கும் போதுதான் 2020 உலகக்கிண்ணத்தை இலங்கை அணி முதல் தடவையாக பெற்றுக்கொண்டது. அந்த தலைவராக இருந்த லசித் மாலிங்க ஒரு சேலஞ்ச் எடுக்கிறார். அதாவது தனது சமூக வலைதளத்தில் வெளிப்படையான ஒரு கருத்தை கூறுகிறார். என்னுடைய கஷ்டமான காலத்தில் நான் ஃபோம்ல இல்லாத அந்த மாதிரியான தருணங்கள் எல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் என்னுடைய பயிற்றுவிப்பாளர் என்ன கைவிடலை, அப்படி இருக்கும்போது நான் ஏன் இவங்களை கைவிடணும் அப்படின்ட்டு இலங்கை அணி சார்பாக இலங்கைக்கு சார்பாக சாதகமாக ஒரு பதிவை எடுக்கிறார். அந்த பதிவு ஃபுல்லாக அதுக்கான கமெண்ட்டுகள் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு சாம்பியன் பவுலர், இந்த இலங்கை வீரர்களுக்கு நீங்கள் பயிற்றுவித்து உங்களுடைய தகைமையையும் உங்களுடைய தகுதி மற்றும் உங்களுடைய பெயர் இது எல்லாத்தையுமே நீங்கள் இழந்துட வேண்டாம் அப்படின்னு இலங்கை மக்கள் பலர் மற்றும் மூத்த அதிகாரிகள் மூத்த வீரர்கள் என்று பலரும் லசித் மாலிங்கவுக்கு கூறுகிறார்கள் அட்வைஸாக. ஆனால் லசித் மாலிங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. இந்த தொடரில் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரினுடைய முதல் 4 போட்டியில் இலங்கை அணியின் பயிற்றுவிப்பாளராக, அதாவது பந்து வீச்சுக்கு ஆலோசகராக பொறுப்பை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு முயற்சியை எடுத்திருந்தார். அது சாத்தியப்பட்டிருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏனென்றால் இலங்கை அணி அந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியின் போது பந்து வீச்சு, அதாவது ஒரு கட்டத்தில் 200-220க்கும் அதிகமான ஓட்டங்களை ஆஸ்திரேலியா பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தருணத்தில் மதீச பத்திரன அதே நேரம் அந்த போட்டியில் வனிதாசனங்க விளையாடல, பத்திரன இன்ஜர்ட் ஆகியிருந்த தருணத்தில் இலங்கை வீரர்கள் இளம் வீரர்களையும் வைத்து இலங்கை அணி 182க்குள் ஆஸ்திரேலியாவை மட்டுப்படுத்த இருந்தது. எனவே இப்படி இருக்கும்போது அந்த பந்து வீச்சாளர்களுக்கு மிகச்சிறந்த ஆலோசகராக வழிகாட்டியாக அமைந்திருந்தார் லசித் மாலிங்க. சந்தோஷம் அடைந்திருந்தார். அந்த வெற்றிக்கு பிறகு சொன்ன ஒரு விடயம், என்னோட இருக்கக்கூடிய சில பேர் ஒரு சிலரை சந்தோஷப்படுத்த முடியல ஏன்டா நான் அவங்க சொல்ல நான் கேட்கல, ஆனால் முழு நாட்டின் மக்களை நான் சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு இட்டு இருக்கிறார். நேற்று இப்பொழுது லசித் மாலிங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு, என்னுடைய கடமை முடிஞ்சாச்சு, 4 நாட்கள் 4 போட்டிக்கான என்னுடைய கடமை முடிஞ்சிட்டுது, இனி அவங்களே தங்களை பார்த்துக் கொள்வாங்க அப்படின்னு இலங்கை வீரர்கள் குறித்து ஒரு பதிவுகிட்டு இருக்கிறார் லசித் மாலிங்க. உண்மையில இந்த 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் வரையும் அடுத்த சூப்பர் 8 போட்டி இலங்கை அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் பட்சத்தில் அவர்களுக்கு பந்து வீச்சாளர்களுக்கு சிறந்த ஆலோசகராக லசித் மாலிங்க வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் லசித் மாலிங்க என்னுடைய கடமை முடிஞ்சாச்சு, இனி அவங்க தங்களை பார்த்துக்கொள்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு விட்டிருக்கிறார். பார்க்கலாம் பொறுத்திருந்து. குறிப்பாக இலங்கை அணியினுடைய முன்னாள் வீரர்கள் பலர் இலங்கை இக்கட்டான நிலையில் இருக்கும்போது பயிற்றுவிப்பாளராக வருகை தந்திருந்தார்கள், சில காலம் வேலை செஞ்சிருந்தாங்க. ஆனால் அவங்க அனைவருமே ஏதோ நிர்வாகத்தோடு இல்லாட்டி வீரர்கள் சரிப்பட்டு வரமாட்டார்கள் இப்படியான கருத்துக்களை கூறியே அதிலிருந்து ஒதுங்கி கொண்டார்கள் பலர். அப்படியெல்லாம் இருக்கும்போது லசித் மாலிங்க தொடர்ச்சியாக ஜெயசூரியவினுடைய சன ஜெயசூரியவினுடைய அந்த முழுமையான அந்த முயற்சி, அதை தாண்டி லசித் மாலிங்கவினுடைய இந்த பங்கு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. எனவே பார்க்கலாம். உத்தியோகபூர்வமாக இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை லசித் மாலிங்கவினுடைய இந்த 4 போட்டிக்கான அந்த பணியோடு அவர் ஒதுங்கிக் கொள்வார் என்று சொல்லலை, ஆனால் தொடர்வார் இந்த 2020 உலகக்கிண்ண தொடர் வரை என்பதை நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம். பொறுத்திருந்து பார்க்கலாம்.